என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்க்கலாம். அம்மா, எதுக்குமா இப்ப அழறீங்க? கமலா, எம்டி வந்துட்டாரா? வந்துட்டாரு, உள்ளதா இருக்காரு. மாமா, மாமா. அடடே, வாங்க மாப்பிள்ள. என்ன இவ்வளவு தூரம்? ஓ, இன்னைக்கு ஆடிட்டர் அக்கௌண்ட் செக்அப் பண்ண போறாருல, அதான். எங்க அவரு நீங்க பண்ண ஃப்ராட்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரோன்னு பயந்து உண்மையை சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. ஐயோ மாமா, நான் பணத்தை எடுக்கல, சொன்னா நம்புங்க. உங்க மேல நம்பிக்கை போய் எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன நம்புறது நம்பாதது அப்புறம் வச்சுக்கோங்க. நான் இப்ப வந்திருக்கிறது ரொம்ப அவசரமான விஷயம். அப்படி என்ன தலை போற விஷயம்? தலை போற விஷயம் தான். அனுவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த புவி காணாம போல, செத்து போயிட்டானா. செத்துட்டானா? அவன் செத்ததுக்கு இவ்வளவுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? அவனை அனு தான் கொன்னான்னு சொல்லிட்டு அனுவையும், அவருக்கு உடந்தையா இருந்த குற்றம்னு சொல்லி லட்சுமி அண்ணி, தேன்மொழி அண்ணி, அப்புறம் அப்பா எல்லாரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க மாமா. அவதான் கொலை பண்ணிருப்பான்னு என்ன ஆதாரமா? எந்த ஆதாரமும் அவங்க கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா அவங்க சந்தேகத்தை ப்ரூவ் பண்றதுக்கு எல்லார்கிட்டயும் விசாரணை பண்றதுக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. சரி, எங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க? டிஐஜி ஆபீஸ்னு சொன்னாங்க. சரி, வாங்க போலாம். இந்த கேஸ்ல அந்த டிஐஜியா இல்ல நானான ஒரு கை பாத்துறேன். கயல், அந்த செக் இஷ்யூ பண்ணிரு. வாங்க மாப்பிள்ள, போலாம். அனு, அந்த டிஐஜி எந்த கேஸும் இல்லாம காஞ்சி போயிருக்கான். அவன்கிட்ட மாட்டிக்கிட்டியா? இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. உங்க அப்பா ஒரு மொத்த சொத்தையும் செலவு பண்ணாலும் நீ வெளியிலேயே வர முடியாது. நீ என்னை எவ்வளவு கேவலமா பேசின. இப்போ ஊரே உன்னை காரி துப்ப போகுது. அத உன்னால பார்க்கவே முடியாது. ஆனா நான் பார்த்து சந்தோஷப்படுவேன்ல. சார் சார் சார், என்ன சார் விசாரணைன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் இங்க விசாரிக்க கூடாதா? இல்ல சார், நான் வேலை செய்யற கெஸ்ட் ஹவுஸ் சொல்லியிருந்தா நானே இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் பரவாயில்ல, வாங்க வாங்க. டேய் கமல், இவங்களை போலீஸ் ஜீப்ல கூட்டு வந்த? இல்ல மாமா, என் கார்ல தான் கூட்டிட்டு வந்தேன். அவங்களை ஏமாத்தலாம், ஆனா என்னை ஏமாத்த முடியாது. என்ன சார் நீங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? முடியல, இன்னும் நிறைய கதை இருக்கு. ஏன் எந்திரிக்க மாட்டியா? எழுந்துரு. அதுலயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஏரியாஸ் இருக்கு. எதிர்பாராத திருப்பங்கள் நிறைய இருக்கு. என்ன புரியல? புரியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். நல்லா யோசிங்க. ஆனா உண்மையை மட்டும் சொல்லணும். இல்ல உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். 10 நிமிஷம், 10 நிமிஷம். வசந்த் சார், இவங்க எல்லாரையும் மாயாவோட கஸ்டடி கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ், இவங்க எல்லாரையும் மேல கூட்டு போங்க. ஓகே சார். போமா, போங்க. போமா, போங்க.
நீங்களும் போங்க. போங்க போங்கம்மா. வாங்களேம்மா. போங்கன்னு சொல்றேன்ல, மேல போங்க. போங்க 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 போங்கம்மா. மாயா, சொல்லுங்க சார். இவங்களுக்கு நான் 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கேன். நல்லா யோசிக்கட்டும். அதுக்கப்புறம் உன்னோட என்கொயரி ஆரம்பிச்சிடு. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க. ஆ. அந்த 4 பேரும் நீங்க தானே? சார் 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காரு. நல்லா யோசிச்சு 4 பேரும் ஒழுங்கா பதில் சொல்லுங்க. யோசிங்க. லைட்ஸ் ஆஃப். அக்கா திக்கு தெரியாம எங்க வந்து மாட்டிக்கிட்டோமேடா. இங்க நமக்கு யாரு தெரியும்? அவங்களை எங்க போய் தேடுறது? தெரியலம்மா. அந்த போலீஸ் ஆபீசர் எங்க கூட்டு போய் விசாரிக்கிறாருன்னு தெரியல. சக்தி அவன் மாமனார் கிட்ட பேச போயிருக்கான்டா. அவன் வந்தாதான் நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். ஐயோ கடவுளே, பாதி குடும்பத்தை அந்த படுபாவி வாரிக்கிட்டு போயிட்டான். அந்த நாசமா போனவன் அவங்களை என்ன பண்ணாரோ? உயிரோடு வச்சிருக்கானா இல்ல கொன்னு போட்டுட்டானான்னு கூட தெரியலையே. அம்மா, அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா, நீங்க அழாதீங்க. டேய் வெற்றி, சக்திக்கு ஒரு போனை போட்டு என்ன ஆச்சுன்னு விசாரிடா. ஆ. வெற்றி, என்ன ஆச்சு வெற்றி? இன்னும் போன் எடுக்கலம்மா. அண்ணா சொல்லுங்கண்ணே. சக்தி எங்கடா இருக்க? நானும் மாமனாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோண்ணே. அப்புறம் லாயரை பார்க்க போறோம். டேய், லாயர் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. முதல்ல அப்பா, லக்ஷ்மி, தேன் அண்ணி, அனு இவங்களாம் எங்க இருக்காங்கன்னு பாருடா. எங்கேயுமே இல்லைண்ணே. என்னடா சொல்ற? எங்கேயுமே இல்லையா? என்ன எங்கேயுமே இல்லையாமா? ஐயோ, நான் சொன்ன மாதிரி அவங்கள கொன்னு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்குமா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. டே சக்தி, டிஐஜி ஆபீஸ்ல போய் பாத்தியா? டிஐஜி ஆபீஸ்ல ஆரம்பிச்சு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் பார்த்துட்டோம். எந்த இடத்துலயும் இல்லைண்ணே. என்னடா சொல்ற? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய், ஒருவேளை அந்த செத்து போனவன் வீட்டுல வச்சு விசாரிக்கிறாங்களோ? அண்ணா, நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே நாங்க ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அவங்களையும் காணோம், அந்த டிஐஜியும் காணோம். அவன் அவங்கள எங்கேயோ ரகசிய இடத்துல வச்சு விசாரிக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த இடத்த நாம எப்படிடா கண்டுபிடிக்கிறது? நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுண்ணே. அதான் லாயரை பார்க்க போயிட்டு இருக்கோம். லாயரால மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லாயர்னா லாயர் இல்லைண்ணே. லாயரை வச்சு கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டா அடுத்த நிமிஷமே அவங்கள அந்த டிஐஜி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஓ, அப்படி ஒரு வழி இருக்கா?